டூடே நான் கேட்குறேன், சரத் சார் இதுக்கு எப்படி ஓகே சொன்னார்? என்ன தப்பு எனக்கு புரியல. நீ சோறு தான் தின்றியா வேறு எதுவும் தின்றியா? எனக்கு தேவயானி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தாலி கட்டுற ஒருத்தன் புள்ள பத்து ஒருத்தர் எப்படி அதில் ஏற்றுக்க முடியும்? சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நிறைய பேர் வந்து வீட்டிலே உட்காந்து நான் ஹீரோவை தான் படம் பண்ணுவேன், நான் தான் லீடாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்து வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் பல பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த தாட்டு வந்து தப்பான தாட்டு. எனக்கு தேவயானி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் எல்லாம் பிரமாதம் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஒன்றே தான் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் பிரதீப் கால்கிட்ட உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. நான் ப்ரோக்கன் டவுன் மேன். நானே வந்து புத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. அவர்கிட்ட நான் கால்கிட்ட உட்காந்து அழுது வந்து என்ன தப்பு எனக்கு புரியல. ஸோ அப்பா என்ன பண்ணுவார், என்னை மோஸ்ட்டாக ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க, ஃபைட் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிட்டு போவார். வந்து விஜயகாந்த் சாரோட நடித்த ஒரு ஃபீலிங்காக தான் இருந்தேன். நான் விஜயகாந்த் சன் அப்படின்றது வந்து காமிச்சிருந்தாலே வேறு மாதிரி இருந்துருக்கலாம்ல. வெயிட் பண்ணார். அப்புறம் என்னை வச்சு சொந்த படம் வேறு எடுத்தார். எந்த ஹீரோ இன்றைக்கி இன்னொரு ஹீரோ வச்சு சொந்த படம் எடுப்பான்னு வெரி ரேர். அதை அப்பவே பண்ணிட்டார். இதெல்லாம் என் கேரியருக்கு வந்து ஐ எம் இண்டெப்டட் டு விஜயகாந்த் சார் ஃபார் கிரியேட்டிங் மீன்னு சொல்லுவேன். துப்பாக்கியை பிடிங்க பாண்டி. இதுக்காக துப்பாக்கியை பிடிங்க பாண்டியன்னு சொன்னோன்றதை அங்கே தான் தெரியும். கொம்பு சிவி இன் தியேட்டர்ஸ் வெரி சூன். ஸோ அந்த டீமோட தான் இருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் அஸ் ஜென்சி கிட்ஸ் அண்ட் ஆல் தட், பட் அந்த ஸ்கிரிப்ட் ஆஃப் சூஸிங் இப்போ நீங்கள் எடுக்கிறதே வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல் த மூவிஸ் யூ வாட் எவர் யூ பின் டூயிங் டில் டூட் ஆல்சோ. ஹவு இஸ் திஸ் சார்? இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்போ நிறைய அப்கமிங் புது டைரக்டர்ஸ்க்கோ யூஆர் ஓகே வித் இட். ஸ்பெஷலி டூடே நான் கேட்குறேன், அந்த ஒரு கதை அதுக்கு நீங்கள் ஓகே சொன்னாரா? சரத் சார் இதுக்கு எப்படி ஓகே சொன்னார்னு நான் படம் பார்க்கும்போது நிஜமாக யோசித்த ஒரு விஷயம். வாட் மேட் யூ டு சே எஸ்? நான் வந்து பேசிக்காகவே இது பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஆஸ் தே மெச்சூர் ஆஸ் தே டன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ், நிறைய பேர் வந்து வீட்டிலே உட்காந்து நான் ஹீரோவை தான் படம் பண்ணுவேன், நான் தான் லீடாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்து வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் பல பேர் உட்காந்துருப்பாங்க. ஐ டு திங்க் நான் எப்பவுமே ஒரு ஹவு அமிதாப் பச்சன் ரீஇன்வென்டட் ஹிம்செல்ஃப். நீங்கள் அவர் பண்ண அது பேர் என்ன, பிங்க் ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் தீபிகா படுகோன் ஒரு படம் பண்ணார். வேறு ஒரு கான்ஸ்டிபேட்டடாக இருப்பார். ஒரு ஹீரோ கான்ஸ்டிபேஷன், டாய்லெட் போக முடியல அப்படின்ட்டு படம் ஃபுல்லாக தான் பிரச்சனையே அதுதான். தென் கம்ஸ் டு ஹோம் டவுன் வந்து கல்கட்டாவில் போய்ட்டு இந்த டாய்லெட் நிம்மதியாக போயிட்டோன்னே ஆஃப்டர் தட் ஹி டைஸ். இது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பண்ணுறாருன்னா த சூப்பர் ஸ்டார் இமேஜ் ஆஃப் அமிதாப் ஹி ஸ்டார்ட் ரீஇன்வென்டிங் ஹிம்செல்ஃப். புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணி ஏஜ் ரிலேட்டடாகவே படம் பண்ணார். நான் அப்படி தான் கதையை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 5 வருஷம் இப்போ அரசியல் பக்கம் போனனால திரும்பி வரும்போது எனக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்னு எனக்கே தெரியாதுல்ல. நான் அப்போ இருந்த மார்க்கெட் வேறு, இப்போ என்ன நடக்குது, வெதர் ஐ வில் பி அக்செப்டட், வெதர் ஐ கேன் செல் மை ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாது. ஸோ கூட இன்னொரு ஹீரோ இருக்கணும், அந்த மாதிரி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் தொழில்னு ஆரம்பித்தேன். ரியாலிட்டியாக அந்த கதையை ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு காமெண்ட்ஸ்லாம் வந்தது. இவங்கெல்லாம் சொன்னால் இப்போ ரீச் ஆகணும்னு ஒன்று இருக்குல்ல, இதில் என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஆனர் கில்லிங், ஜாதி விட்டு ஜாதி மாறும் சொல்லும்போது அது வந்து வெட்டு குத்து, அந்த கல்யாணம் பண்ணுற தம்பதி வெட்டணும்னு சொல்லும்போது அந்த தாட்டு வந்து தப்பான தாட்டு. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் டெவலப் ஆகிடுச்சு, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் ஹேப்பன். இன்றைக்கி நான் கூட மலேசியா போயிட்டு வந்தேன். எல்லோரும் நிறைய மலேசியா மேரிட் சைனீஸாக மேரிட் இந்தியன்ஸ் இப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த ஆனர் கில்லிங் தவறுன்னு சுட்டி காட்டணும் ஒரு படம். அண்ட் லாட் ஆஃப் பிளேசஸ் கீர்த்தி ஹஸ் வெரி கிளியர்லி செட். நிறைய டைலாக்ல வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, நீங்கள் இப்போ கேட்குற கேள்விக்கெலாம் பதில் அவர் கொடுத்துருக்காரு. இந்த டிராவிட் கேரக்டர் மூலிமா ஹீரோயினை போய் கேட்பார்ல, நீ சோறு தான் தின்றியா வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பார்ல. இந்த மாதிரிலாம் கேட்கும் போது தட் மீன்ஸ் வாட் ஆடியன்ஸ் ஆர் திங்கிங் இஸ் ப்ராட் இட் அவுட். அதான் டுவர்ட்ஸ் எண்டு நான் கேட்பேன்ல, தாலி கட்டுற ஒருத்தன் புள்ள பத்து ஒருத்தர் எப்படி அதில் ஏற்றுக்க முடியும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணும், ஒரு புது தாட்டு நியூ வேவில் பண்ணணும்னு நினச்சாங்க. எனக்கு தேவயானி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் எல்லாம் பிரமாதம் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஒன்றே தான் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்னன்னு கேட்டேன். நீங்கள் பிரதீப் கால்கிட்ட உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க. நான் அது பிரதீப் கால்கிட்ட உட்காந்து அழலைங்க, என்னுடைய தங்கச்சி பையன் என்கிட்ட உட்காந்து அழுதுட்டுருக்கேன். See, why do you want to think that this character இவர் இன்றைக்கி வந்து இப்போ தான் நடிச்சிட்ருக்காரு, அவர்கிட்ட நான் கால்கிட்ட உட்காந்து அழுது வந்து என்ன தப்பு
கேரக்டர் வான்ஸ் இட், அவ்வளோதானே. தேன் ஐ broken down மேன். எனக்கு புரியல, நானே வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரி நடந்த பிறகு உலகத்தை சந்திக்கணும், இஸ் வெல் கனெக்டட் எவ்ரிபடின்னு சொன்னவன் அந்த குறுகி போகிற மனிதன் எப்படி இருப்பான்னு யோசனை பண்ணி பார்த்தா இப்படி தான் இருப்பான். சார் நிறைய காமெண்ட்ஸ்லேயே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் அவருக்கான ஒரு மரியாதையை கேப்டன் அவர்களுக்கு கரெக்டான டைமில் சரத் சார் கொடுத்துருக்காரு அவர் மகனோட அப்படின்றது நிறைய பாசிட்டிவாக பேசப்பட்டுருக்கு. அண்ட் உங்களுக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா ஐ திங்க் ஒரு அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ பாண்டியன் அவர்களுக்கு. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நாஸ்டாலஜிக் ஆல்சோ. ஏன்னா நான் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வரும்போது சில பேட்டியில் கேட்டோன்னு நான் சொன்னேன், எனக்கு வந்து விஜயகாந்த் சாரோட நடித்த ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்தேன். ஐ ஃபெல்ட் ஸோ கம்ஃபர்டபுள், ஐ ஃபெல்ட் நைஸ். அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கில் விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ணும்போது அவரை பற்றி நான் நினச்சி அவர் என்னெல்லாம் பண்ணார் எனக்குன்றதை நினச்சி பார்ப்பேன் நான். ஸோ வி மேட் எவ்ரிபடி கம்ஃபர்டபுள். சொல்கிறார்ல, விஜயகாந்த் சார் செட்டில் இருந்தால் எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருப்போம், அது எந்த ஒரு குறையும் இருக்காது, எல்லா விதத்துலையும் ஹி வில் டேக் கேர். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்பார். நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், புலன் சாண்டை படம் வந்து பெரிய படம், நான் அதில் வந்து வில்லனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க என்ன அதில். அப்போ அந்த படம் முடிஞ்சோன்னு என்னை கூப்பிட்டு அவர் சொன்னது முதல்ல, சரத் இந்த படத்தில் வந்து யாருக்கு தெரியுமா பேர் வரும்னாரு. உங்களுக்கு தானே சார் வரும் அப்படின்னா. இல்லை உனக்கு தான் பேர் வரும்னாரு. ஸோ he doesn't mind telling that other person will be successful. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வெதர் இட் இஸ் கேப்டன் சார் ஆர் சரத் சார், ஸ்டண்ட்டுக்கு இந்த கால்கள் அப்படியே பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் when I saw the trailer now personally, ஒரு இடத்துல அந்த ஷாட் நீங்கள் கொடுத்ததெல்லாம் வந்து இட் வாஸ் சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கே. அண்ட் அஃப்கோர்ஸ் அது எப்படி இருந்தது அந்த ஸ்டண்ட் போர்ஷன், யூனோ ஸ்பெஷலி அது எல்லாருமே இப்போ உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எனக்கு ஸ்டண்ட் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட ஷூட்டிங் போய் பழகிட்டேன். ஸோ அப்பா என்ன பண்ணுவார், என்னை மோஸ்ட்டாக ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறேன்னு ஃபைட் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிட்டு போவார். ஸோ நாங்கள் பசங்களாக இருக்கும்போது ரீடேக்ஸ் பார்க்குறதோ இல்லை லைட் சேஞ்ச் பண்ணும்போது போரிங்காக இருக்கும், இதுன்னா ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைட் சீனுக்கோ சாங்குக்கு தான் கூப்பிட்டு போவார். ஸோ அங்கே ஃபைட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்க ஃபைட்டர்ஸை வச்சு ரோப்பில் ஏற்றி விடுவார், சமர்சால்ட்ஸ் பண்ண வைப்பார், ஃபைட்டர்ஸோட சும்மா ஃபைட் பண்ண வைப்பார். ஸோ எங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது பண்ணார். அது எதனால் பண்ணாரு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு அது சினிமாவில் ஹெல்ப் ஆகுது நல்லாவே. சார் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஏன்னா இப்போ அவர் சொல்லும் பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதை கலந்த ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து சின்ஸ் யூ டன் வித் அவங்க அப்பா கூடயும் பண்ணியிருக்கும் பொழுது இவர்கிட்ட தீஸ் வர் த யூனிக் குவாலிட்டிஸ் நான் பார்த்தேன் அப்படின்றது வாட் இஸ் இட்? இல்லை, அவங்க அப்பா மாதிரி இருக்கார்ல, சிம்பிள்டன் டு த கோர். நம்ம எங்கேருந்து வரோம் இதெல்லாம் மைண்ட்லே இல்லையே. நான் விஜயகாந்த் சன் அப்படின்றது வந்து காமிச்சிருந்தாலே வேறு மாதிரி இருந்திருக்கலாம்ல. இது டசன்ட் பிஹேவ் லைக் தட். ஸோ அதுதான் வந்து விஜயகாந்த் சார் அப்படி தானே, நார்மல் ஹியூமன் பீயிங். அந்த நார்மல் ஹியூமன் பீயிங், நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், இப்படி தான் நாங்கள் பழகியிருக்கோம். ரெண்டாவது இந்த நட்புன்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து அதிகமாக வந்து சொல்லாட்டிங்க என்னுடைய நட்பு வந்து ஆழமான நட்பு விஜயகாந்த் சாரோட. ஐம் இண்டெட்டட் டு ஹிஸ் கேரியருக்கு வந்து ஐம் இண்டெட்டட் டு விஜயகாந்த் சார் ஃபார் கிரியேட்டிங் மீன்னு சொல்லுவேன். நான் புலவனர் சார் கொடுத்தாரு, கேப்டன் பாபா கொடுத்தாரு. கேப்டன் பாபா வெயிட்டட் ஃபார் மீ 6 monthsலாம் அவர் ஹீரோ வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது, வெயிட் பண்ணார். அப்புறம் என்னை வச்சு சொந்த படம் வேறு எடுத்தார். எந்த ஹீரோ இன்றைக்கி இன்னொரு ஹீரோ வச்சு சொந்த படம் எடுப்பான்னு வெரி ரேர். அதில் அப்பவே பண்ணிட்டார் இதெல்லாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த சப்ஜெக்டை புரிஞ்சு போத் ஆஃப் அஸ் ஃபெல் கம்ஃபர்டபுள் ஃப்ரம் day one. ஏன்னா இப்போ அந்த காலத்துலேருந்து ஒன்றாவே நம்ம பழகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அண்ட் சார் படத்துலேயே ஒரு டயலாக் இருக்குது, துப்பாக்கியை புடிங்க பாண்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ட்ரெய்லர் வந்த பிறகு கண்டிப்பாக இந்த கேள்விகளும் வரும். துப்பாக்கியை பிடிங்க பாண்டினா ஆல்ரெடி துப்பாக்கி கொடுத்தாச்சு அப்படி இப்படிலாம் வரல சார். வாட் வாஸ் தட்? அந்த டைலாக் சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அந்த காட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து பேசிக்காக அது வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வர்றது நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அப்போ எதுக்காக வந்து பண்ணுறோன்றது வந்து படத்தை பார்க்கும்போது இல்லாட்டி இல் பி ஸ்பாயிலர். ஸோ தட் சீன் ஹஸ் டு பி சீன் இந்த மூவி. எதுக்காக துப்பாக்கி பிடிக்க பாண்டியன் சொன்னோன்றதை அங்கே தான் தெரியும். ஸோ அது ஒரு ஹாஸ்யம் கலந்த இது இருக்கா, இமோஷனலாக இருக்கா, சீரியஸ் ஆக்ஷன் தேரா, இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரிய முடியும். அதை பற்றி நீங்கள் இப்போ சொல்லணும்னா நீங்கள் எங்களுக்கு பணம் தரணும், எக்ஸ்க்ளூசிவ் ஆகிடும்ல. நோ மணி சார். அதனால தான் சொன்னேன், இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். 100%. And what was you learned from sir?
அப்பார்ட் ஃப்ரம் அது நிறைய பேர் சொல்ல ஒரு விஷயம், அவர் அப்படியே நடிக்கும்போது பார்த்துட்டே இருப்போம், அதுலேருந்தே நிறைய கற்றுக்கலான்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆஸ் அ பர்சன் சரத் சார் கிட்ட யூ வாண்ட் டேக் திஸ் குவாலிட்டி, வாட் இஸ் இட்? அதே தான் நான் சொன்னேன் இல்லையா, அப்பாவை நான் பார்த்த மாதிரி தான் எனக்கு. இப்போது நாங்கள் ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போய் கேரவானில் உட்காடுறதோ இல்லை பப்ளிக் வந்து அவங்ககிட்ட பேசாமல் தள்ளி போய் அதெல்லாம் இல்லாமல் நார்மல் மக்களாக உட்காந்து சார் உட்காந்து பேசியிருக்காரு, எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் ரீடேக் எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளோ டேக்ஸ் போனாலும் கோவப்படாமல், என்ன சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மாடுலேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈவன் நாங்கள் ஒரு கோச் சீன் பண்ணோம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 5-6 டேக் போனாங்க. சார் தான் போயிட்டு அது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மாடுலேஷன், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது தான் எனக்கு எப்பயுமே ஒரு இது தோணும், ஓகே நம்ம போய் ஏதாவது சொன்னால் இவனே இவனா அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறான்ன்ற மாதிரி இருக்குமோன்னு எனக்குள்ளே தோணுது. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஹெல்ப், நம்ம அதை சொல்கிறோம், எடுத்துக்கிறாங்க, இல்லை அது அவங்க இஷ்டம். ஸோ வை டோன்ட் வி ஜஸ்ட் டெல் இட் அவுட். அதெல்லாம் சார்ட்டு வந்து பார்த்து தான் சார் இந்த இதில் வந்து அஃப்கோர்ஸ் another added flavor is the music director. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கே பயங்கர ஷாக், பிகாஸ் யுவன் சார் அண்ட் பொன்ராம் சார் அந்த காம்போவே வந்து பயங்கர எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் வில்லேஜ் ஸ்டோரிக்கான ஒரு விஷயம். ஸோ மியூசிக் எந்த அளவுக்கு, பிகாஸ் அந்த டீசர் பார்க்கும்பொழுது த பிஜிஎம் அண்ட் ஆல் வாஸ் மாஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பிஜிஎம் வந்து இட்ஸ் அ வெரி பிக் பேக் போன் ஃபார் த ஸ்கிரிப்ட். ஏன்னா நானும் ஃபஸ்ட் யுவன் சார் வந்து நிறைய வில்லேஜ் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஹிட் ஹேட் அ லாங் பிரேக் வில்லேஜுக்கு இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வராரு. நானும் யோசித்தேன், சரி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நானும் யுவன் சாரை நேராக போய் மீட் பண்ணும்போது சார் நான் அவங்க பிஜிஎம்க்கு உங்கள் மியூசிக்லாம் பெரிய ஃபேனு. படமாக நானும் சாரும் பார்க்கும்போது ஸ்கிரிப்டாக ஒன்று நிற்கிறதோட பிஜிஎம் ஹி ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஒரு சில இடத்துலலாம் உங்களுக்கு சீன் மூவியாக டவுனாக தெரிஞ்சாலும் பிகாஸ் ஆஃப் த பிஜிஎம் சீன் மேலே வந்துருச்சு. இட் வாஸ் எலவேட்டட். ஸோ அந்த அளவுக்கு ஹி ஹஸ் புட் இன் எஃபர்ட், ஹி ஹஸ் புட் இன் அ லாட் ஆஃப் ஒர்க் பிஹைண்ட் திஸ் திங். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு அவரும் மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்காக. அண்ட் கண்டிப்பாக அடுத்தது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காம்போ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அவங்களுக்கும் அந்த நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்கள் படம் ஓகேன்னு சொல்லி நடிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது இப்போ அம்மா டீசரோ ட்ரெய்லர்லாம் பார்த்த பிறகு என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அம்மாவும் ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்டேட் மட்டும் கொடுப்பேன், எந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ தட் அவங்க வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது தான் அது தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ அம்மா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் அம்மா மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சொன்னாங்க, உனக்கும் சரத் ஷாருக்குள்ளே இருக்க அந்த பாண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக தெரியுது. லைக் நீங்கள் ஒரு நடிக்கிற மாதிரியே இல்லை, 2 பேரும் லைக் ஆக்சுவல் ரிலேட்டிவ்ஸ் மாதிரியே இருந்தீங்க அப்படின்னது. ஸோ இட் மேட் மீ வெரி ஹாப்பி. ஓகே, ஏன்னா நான் நிறையா கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே, இது ஒரு நல்ல கமெண்ட்டாக வர ஆரம்பிக்கிறனால இட்ஸ் லைக் ஓகே குட். சூப்பர் சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கே என்னென்னு புரியல சார். அப்பா பையனா இல்லை தாத்தா பேரனா இல்லை குரு சிஷ்யனா அந்த மாதிரி ஏதோ தோணுது சார். என்னென்னு கொஞ்சம் லைட்டாக இன்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நானே இப்போ இன்ட்டு நான் கொடுக்க முடியாது, ஏன்னா டேரக்டர் சொல்லி அமிச்சார் உள்ள. சார் இதுக்காக 8 மணிலேருந்து வந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன் சார். அதனால் அவர் சொல்லி அமிச்சார், ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க, கடுப்பாக ஏதாச்சும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து எதுக்குமே நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க, நீங்கள் வந்து சொல்லாதீங்கன்னு சொன்னேன் சார். நீங்கள் மாற்ற ஆளா சார்? இல்லைங்க, இதில் ஒன்றே ஒன்று தாங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன். சூப்பர். இதில் ஒரு சாங் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா, சில்க் ஸ்மிதா வந்து பிடிக்காத ஆள் இருக்க முடியுமா, அந்த சாங் இருக்குது. இன்னொரு சாங் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் டவுட்டே இல்லை. அதெல்லாம் நான் தப்பாக என்ன. அதோட இன்னொரு பெரிய டாப் ஸ்டார் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஹீரோயின், அவங்க கூட நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹிண்ட்டு கேட்க சொன்னால் சொல்கிறேன், அது இப்போ சொல்லிடாதீங்க, ஸ்பாய்லர் ஆயிரும். படம் பார்த்தோன்னு தெரியும். டைரக்டர் சார்கிட்ட பேசும்போது அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ்னால அவர் வந்து தேனியோட நிறைய கலந்த விஷயங்கள் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து இன் ரியாலிட்டியும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கும்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ ஹவ் இஸ் இட்? ஆமாம், எனக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட், அதுவும் தேனி இங்கே மதுரை சைடில் எனக்கு ஷூட் பண்ணும்போது எனக்கு வெரி கனெக்டபிள். ஏன்னா நான் மதுரை வீரனும் நான் அங்கே தான் பண்ணேன். ப்ளஸ் அப்பா ஊருக்கு சைடில் நாங்கள் அடிக்கடி எங்களை கூப்பிட்டு போவார். ஸோ நாங்கள் வில்லேஜில் போய் இருந்திருக்கோம், பார்த்துருக்கோம். எனக்கு ஸ்லாங் வரணும்னு பொன்ராம் சார் ஸ்டார்டிங் கேட்டார். இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஊர் மக்களோட பேசினா, நான் சரி சார் ஓகேன்னு. ஆனால் டெஸ்ட் ஷூட் எடுக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாங் வந்துச்சு. ஏன்னா நான் அப்பா சின்ன வயசுலேருந்து பேசுகிறத கேட்டு நான் அப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அந்த ஸ்லாங்கில் பண்ணணும்னு ஆசை. ஸோ எனக்கு மதுரை ஸ்லாங் தெரிஞ்சோ தெரியாமலே ஒட்டிக்கிச்சு. ஸோ நான் எப்போ பேசினாலும் அந்த ஸ்லாங் வரும். எனக்கு அது கஷ்டமாக இல்லை எடுக்க.
ப்ளஸ் அதே டைம் நாங்கள் அங்கே Day 1 நாங்கள் ஷூட்டிங் போகும்போதே ஊர் மக்கள் வந்துட்டாங்க, வந்து எங்களுக்கு நல்லா ரிசீவ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. நானும் சரி சாரும் சரி, நாங்கள் ஒரு ஷாட் முடிச்சு இன்னொரு ஷாட்டுக்கு போகும்போது நாங்கள் உட்காந்து எல்லாரோடையும் பேசுகிறது, எல்லாரோடையும் அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஈஸியாக எங்களால் கிராஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் நீங்கள் வில்லேஜ் சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் சொல்லும் போது நம்ம சிட்டியில் ஒரு ஷூட் பண்ணுறதுக்கும் வில்லேஜில் ஷூட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. இப்போ இங்கே எல்லாருமே டக்குன்னு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க தே ஆர் டேக்கிங் ஃபோன் எடுக்கிறாங்க, பட் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணுறத என்ன நாங்கள் பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், சைடில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம வீட்டில் ஒன்று நடித்து காட்டுவோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சும்மா கலாய்க்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ ஒன்று சொல்லுவாங்க, பட் அட் த சேம் டைம் உங்களை என்கரேஜும் பண்ணுவாங்கள்ல, அதை அங்கே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்களே சொல்கிறீங்க அதை சுற்றி வந்து மக்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, இப்போ இன்னொரு விஷயமும் ஐ வுடன்ட் சே இட் இஸ் அ ப்ரெஷர், பட் ஸ்டில் அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இனிமேல் உங்கள் சைட்லேருந்து வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பிகாஸ் இன்னாரோட மகன் அப்படின்னும் பொழுது இப்போ டைட்டில் அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன கேப்டன் திரையில் வந்தாச்சு அப்படி இப்படின்னும் போது, ஹவு டு யூ லுக் அட் திஸ்? அண்ட் இதற்கான ஒரு உழைப்பு நம்ம என்ன போட்டாலும் to get that place is not easy. Yes. It is not, you can't replace அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு கடினமான ஒரு விஷயம் நீங்கள் யோர் செல்ஃப் மோட்டிவேட்டிங் யோர் செல்ஃப், இதை நான் ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்றது ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு விஷயம்ன்ட்டு நம்ம சினிமாவில் அப்படி ட்ரை பண்ணவே முடியாது. எவ்ரிதிங் யூ ஹேவ் டு கிவ் யூ 100%. ஃபைட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், லவ்வாக, எனிதிங், நீங்கள் உங்கள் 100% கொடுத்தா மட்டும்தான் பெஸ்ட் வரப்போகுது. ஏன்னா நம்ம ஒரு இது விஷயம் நினச்சிருப்போம், ஓகே இதை நான் பண்ண ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும் போதும்னு நம்ம என்றைக்கு நிப்பாட்டுறோமோ, ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் கோயிங் டு க்ரோ ஆஃப்டர் தட். ஸோ சினிமா இது எல்லாமே வந்து டெய்லி நம்மளுக்கு நியூ லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறது தான். ஸோ எவ்ரி மூவி, எவ்ரி சீன், எவ்ரி டே யூ ஹேவ் டு கிவ் யூ 100%. ஆடியன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த படம் நல்லா பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்மளுக்கே சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்குன்னு தோணும், பட் ஆடியன்ஸ் அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ரிவ்யூ நம்மளுக்கு வரும். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஆல்வேஸ் give you 100%. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.